ஸ்ரீ போகர் வாழ்வியல் சித்தாந்த மையத்தில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க. இன்னைக்கு நம்ம அற்புதமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா ஆறாவது அறிவு. என்னது ஆறாவது அறிவா? எல்லாத்துக்கும் ஆறு அறிவு தானே, மனிதனாக பிறந்தால் ஆறு அறிவு தானே இருக்குது அப்படின்ற ஆறாவது அறிவுன்னு சொல்கிறது சிக்ஸ்த் சென்சேஷன். அப்படின்னா என்ன? நமக்கு 5 சென்சேஷனை நம்ம பார்த்துருக்கோம். எப்படின்னா கண்களால் பார்க்குறது, எல்லா விஷயத்தையும் பார்த்து அது நம்ம என்னென்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கண்களாலே நம்ம உணர்றோம். அதுக்கப்புறம் சப்தங்களை வைத்து காதுகளால் நம்ம எல்லா விஷயங்களும் நம்ம காதுக்கு எல்லாமே தெரியுது. நம்ம நல்லது கெட்டது எல்லா வாய்ஸும் நம்ம காதுக்கு. அதுக்கப்புறம் நல்ல வாசனைகள், நல்ல மூலிகை வாசனமாக இருந்தாலும் சரி, எந்த வாசனமாக இருந்தாலும் வாசனையிலேயே நம்மளுடைய எனர்ஜி ஐயாகிறத பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் டேஸ்ட்டு, சும்மா சொல்லக்கூடாதுன்னு அந்த நாக்கோட டேஸ்ட்டில் அப்படியே எல்லாத்தையும் நம்ம ஃபீல் பண்ணி அப்படியே உருக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொட்டு பேசும்போது இருக்கிற ஒரு குழந்தைய தொடும் போதோ இல்லை பெரியவங்கிட்ட ஒரு அரவணைப்பு வாங்கும் போதோ இருக்கிற ஒரு அற்புதமான விஷயம் எதுலேயும் இல்லை. ஸோ அப்போ 5 சென்ஸ்களையும் நம்ம வாழ்க்கையில் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அதோட அற்புதங்களையும் நம்ம உணர்றோம். ஆனால் 6வது சென்ஸுன்னு ஒன்று இருக்குது, இன்ட்யூஷன் சென்ஸுன்னு சொல்லுவோம். அது 6வது அறிவு, 6வது சென்ஸு அப்படின்னு சொல்லலாம். அதை நிறைய பேர் நம்ம உணர்றோமானா நமக்கு தெரியறதில்ல, ஆனால் இருக்குது, ஆனால் தெரியறதில்ல. அதுக்கு உண்டான நம்ம பயிற்சிகளும் பண்ணுறதில்ல. எப்படி உணர்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஒருத்தர் என் ஃப்ரெண்டை நினைக்கிறேன், அவங்களுக்கு ஃபோன் பேசணும்னு நினைக்கிறேன். உடனே பார்த்திங்கன்னா திடீர்னு அவங்களே ஃபோன் பேசிடுவாங்க. அப்போ என்ன உள்ளே இருக்க சிக்ஸ்த் சென்ஸ் ஆக்டிவேட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். உள்ளுக்குள்ளே இருக்கிறது அப்படியே உணர வைக்கிறதுக்கான கதவு திறந்துருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு போகலான்னு, ஆனால் உள்ளே ஒரு குரல் கொடுக்கும், நீ போகாத, இப்போ அடுத்து இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு போய்க்கோ, இல்லை நாளைக்கு போகணும். ஆனால் நாம் என்ன பண்ணுவோம், அதுக்குள்ளே நம்ம ஓகே நாளைக்கு போய்க்கலாமான்னு யோசிக்கிறதுக்குள்ளே எல்லாரும் பக்கத்தில் இருக்க சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம கூட இருக்கவங்க, அதனால என்ன இது நீ அந்த வேலை நடத்தும் அப்படின்னா, அங்கே போனீங்கன்னா நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகாது. இந்த மாதிரி நீங்கள் நிறைய விஷயத்தை பார்த்துருப்பீங்க. ஒருத்தரை பார்த்து நல்லவங்களா கெட்டவங்களா அனலைஸ் பண்ணுறது, இது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு உள்ளுணர்வு அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு உள்ளே சொல்கிற குரல் தான் உங்களுக்கு அற்புதமான விஷயம். அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுறதுக்கு இந்த சிக்ஸ்த் சென்சேஷன் உதவுது. அதை இன்ட்யூஷன் பவர்ன்னு சொல்கிறாங்க, ஆன்மாவின் குரல் அப்படின்னு சொல்கிறாங்க. சயின்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா சப்கான்சியஸ் மைண்டோட உள்ளுணர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன சப்கான்சியஸ் மைண்ட் இயங்கிட்டே இருக்குங்க. அப்போ 90% இது சப்கான்சியஸ் மைண்ட் உள்ளூர் எந்நேரம் வேலை பார்த்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அது எப்போ நல்லா ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்ல மெடிடேஷன் பண்ணி காமாக இருக்கிற நேரம், அந்த நேரத்தில் அப்படியே அது நல்லா ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் நல்லா மௌனமாக இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிடம் எந்த ஃபோனு எதையும் பற்றி இல்லாமல் அமைதியாக அப்படியே உட்காருங்களேன். சும்மா உட்காருங்க. சும்மா இரு சொல்லற அப்படின்வாங்க. சும்மா இருக்கும்போது சொல்லோட அர்த்தங்கள், புது புது அர்த்தங்கள்லாம் நமக்கு உற்பத்தி ஆகும். அப்போ மௌனமாக இருந்து பாருங்கள். அதுக்கப்புறம் இயற்கையோடு ஒத்து வாழ்கிறது, காலையில் எழுந்திரிச்சு நல்லா பயிற்சிகள்லாம் செய்கிறது, நேரத்தில் செய்கிறது, கழிவுகளை நேரத்தில் வெளியேற்றுறது, அந்த மாதிரி இயற்கையோடு வாழ்றது, நல்ல சூரியனுக்கு காலையில் எழுந்திரிச்சு அப்படியே அந்த சூரிய உதயத்தை அப்படியே பார்த்து ரசிக்கிறது. அந்த மாதிரி டைமில் நல்ல உடம்புக்கு எனர்ஜியாக மாறுது. நல்ல காற்று, நல்ல ஜன்னல் கதவெல்லாம் திறந்து வச்சு நல்ல காத்தோட்டத்தை இது பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது அது அற்புதமான பயிற்சியாக மாறுது. நல்ல உணவுகள், நல்ல தூக்குங்க. கரெக்டாக ஏன்னா ராத்திரி போகும்போது ஃபோனு எல்லாத்தையும் வச்சுட்டு நல்ல டைமுக்கு தூங்குறது, இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, நிறைய நம்ம மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்து அப்படியே ஃப்ரீடமாக உடம்புல நல்ல கழிவுகள்லாம் வெளியேறி ஆரோக்கியமாக இருக்கும்போது அப்படியே உள்ளுணர்வு ஒவ்வொன்றா பேசுங்க. அதை ரெகுலராக நீங்கள் பார்க்கலாம். நிஜமாலுமே இப்போ ஒருத்தர்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்க, திடீர்னு அது உள்ளே சொல்லிவிடும், உடனே அவங்க பேசுவாங்க. ஒருத்தரை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க, நான் ஒருத்தரை பார்க்கலான் இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அவங்க திடீர்னு கதவு தட்டுவாங்க. உங்களுக்கு அதிசயமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் என்னது, உங்களுடைய ஆன்மாவோட குரல். நீங்கள் என்னைக்கு நான் ஆன்மா அப்படின்னு பயிற்சி ஆரம்பிக்கிறீங்களோ உங்கள் உள்ளுணர்வு அற்புதமாக பேசுங்க. இதை இஎஸ்பி பவர்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் சப்கான்சியஸ் மைண்ட்லேயே அது அப்படியே நடத்துறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு நல்ல அற்புதமாக இருக்குது. மெயின் தியானம், நல்ல உடற்பயிற்சி, பிராண பயிற்சி, நல்ல சுவாசத்தை கவனிக்கிறது, பிராணாயாமம் ரெகுலராக பண்ணுறது, மௌன விரதங்க ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் எப்பயுமே உள்ள ஒரு விஷயம் சொல்லுதுன்னா அதுதான் உடலின் மொழி அப்படின்வாங்க. உடம்புக்குள்ளார லங்ஸ் என்ன சொல்லுது, ஸ்டமக் என்ன சொல்லுது, ஹார்ட் எல்லாம் சொல்லுது. உள்ளுக்குள்ளே சின்ன சின்ன விஷயம் இருக்கும்போது அதை அப்படியே அவாய்ட் பண்ணாமல் அதை கவனிங்க. அந்த மொழிகளை பார்த்து கவனித்து அந்த வார்த்தையை, அந்த சப்தங்களை கவனிக்க ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுடைய உடம்பும் சரி மனசும் சரி ரொம்ப அற்புதம்.
அற்புதமாக இருக்கு. மூளை வேலை செய்கிற போது ஒருத்தர் பார்க்கும் போதே ஒரு உணர்வு சொல்லுது பார்த்தீங்களா, அது எனர்ஜி லெவல். அப்போ உங்களோட எனர்ஜி வந்து அதிகமாக மாற மாற உங்கள் உள்ளுணர் இன்ட்யூஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு யாருக்கெல்லாம் அதிகமாக இருந்ததுன்னா சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், குருமார்கள், சயின்டிஸ்ட்டு, இவங்க எல்லாத்துக்குமே அந்த உள்ளுணர்வு அதிகமாக இருக்கும். இயற்கையிலேயே சில குழந்தைங்கள்லாம் உள்ளுணர்வு இருக்கும். அப்போ சொல்லுவோம் நம்ம, அவன் சொன்னாலே பழிச்சிருப்பா, அவர் வாக்கு வந்து அவர் ஏதாவது சொல்லிட்டாருன்னா பழிச்சிருது. அவர்கிட்ட போனீங்கன்னா ஏதாச்சும் கேட்டுட்டிங்கன்னா அவ்வளோ உடனே நடந்து, நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும். அதனால் அவர்கிட்ட மட்டும் ரொம்ப கரெக்டாக நடந்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய வந்து அந்த 6th சென்ஸு ஜாஸ்தியாக இருக்குது தான். அது வந்து நம்மளால் எல்லாராலையும் முடியாத, நிச்சயமாக எல்லாராலையுமே முடியுங்க. அதுக்கு ஒரே விஷயம் பயிற்சி. ரெகுலராக நான் கொடுத்த மாதிரி தியானம், யோகம், மந்திரங்களை சேண்ட் பண்ணுறது, யோகா செய்கிறது, உங்களை அப்படியே சந்தோஷமாக வச்சுக்க, எந்நேரமும் உங்களுடைய உங்கள் உள்ளே என்னென்ன சொல்லுதோ சின்ன சின்ன வார்த்தைகளையும் கூர்ந்து கவனிக்கிறது. நைட்டு நல்லா படுக்க போகும்போது ஃபோன்லாம் வச்சுட்டு நல்லா ரிலாக்ஸாக அப்படியே உங்களை லவ் பண்ணி தேங்க் பண்ணிட்டு படுக்கிறது. இந்த மாதிரி பயிற்சி செஞ்சு காலையில் எழுந்திரிச்சு அப்படியே ரம்மியமாக புத்துணர்ச்சியாக எழுந்திரிக்கும் போது நாள் புள்ளோதும் அப்படியே புத்துணர்ச்சியாக அவங்க வாழ்க்கை அற்புதமாக மாறும்போது உங்கள் உள்ளுணர்வு உங்களோட பேச ஆரம்பிக்குங்க. இப்போ வந்து நெகட்டிவ் பர்சனா பாசிட்டிவ் பர்சனான்னு உங்களால் கவனிக்க முடியும். ஒருத்தர் வரும்போதே அவங்கள பார்க்கும்போதே உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க நிறைய விஷயங்களை உங்களால் இன்ட்யூஷனாக சொல்ல முடியும். இப்போ பிரச்சனைகள் வரத்துக்கு முன்னாடியே ஒரு விஷயம் தெரிஞ்சிடும். நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, அம்மாமார்கள் குழந்தைங்களுக்கு ஏதாவது வந்துன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி படப்படப்பாங்க, என்னவோ தெரியல எனக்கு ஏதோ நடக்க போகிறது தெரியுது அப்படின்னா என்னது, அவங்க உள்ளுணர்வு பேசுது. அப்போ அந்த உள்ளுணர்வை பண்ணி அவங்க திடீர்னு வந்து அவங்க கவனித்து அதுக்குண்டான அந்த பர்சனை தேடி அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து என்ன தேவையோ டக்குன்னு உதவி செஞ்சிட்டோம்னா அது சரியாயிடும். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அந்த உள்ளுணர்வு தோணும். ஆனால் நம்ம அதை விட்டுட்டு மனசோட இதுலேயே நம்ம வாழ ஆரம்பிச்சுக்கிறோம். நாம் ஆன்ம நிலையில் ஆன்மத்தோட கனெக்ட் ஆகி நான் ஆன்மா, அப்போ உள்ளுணர்வு என்ன சொல்லுது, சின்ன சின்ன விஷயங்கள் குட்டி குட்டியாக சொல்கிறதெல்லாம் அதை கேட்டுகிட்டே வாங்களேன், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கப்புறம் அதிகமாக சொல்லும். நீங்கள் நான் ஒரு பிரச்சனை வரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து இன்ட்யூஷன் சொல்லிவிடும், இது பக்கம் போகாதன்னு சொல்லிவிடும், இங்கே போ நல்லது, இங்கே போகாத நல்லது, இவங்களை பாரு, இவங்களை பார்க்க வேண்டாம், இதை சாப்பிடு, இதை சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிடும். மற்றவங்களுக்கு வரப்போகிறத கூட உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கும். இதை வந்து ESP பவர்ன்னு சொல்லுவாங்க, நிறைய விஷயம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இது உண்மையிலேயே ஆன்மாவோட சத்தம். இதை முனிவர்கள், ஞானிகள், குருமார்கள் தான் இதை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. நாமளும் பயிற்சி பண்ணி இந்த பயிற்சியை அற்புதமாக பயன்படுத்துவோம். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் அடைவோம். அடுத்த விஷயம், அடுத்த டாப்பிக்கை பற்றி அற்புதமாக பேசுவோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.